ஸ்ரீராம் தலத்தின் அன்பு ஆண்டோர் பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் 26 புத்தாண்டினுடைய நல்வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியோர்களே, தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் நம்முடைய ஸ்ரீராம் தலத்தினுடைய பதிவு என்பது பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. சில வருத்தமான நிகழ்வுகளும் மறக்க முடியாத சம்பவங்களும் நடந்தேறிவிட்டது என்பதனை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு செயலை செய்தாலும் மனிதனுக்கு மனநிலை என்பது மிகவும் முக்கியம். அதனை கருத்தில் கொண்டுதான் என்னையே நான் நிதானித்துக் கொண்டேன். ஆனால் நினைப்பது மட்டும் தவறவில்லை. நாம் ஸ்ரீராம் தலத்தினை தொடர முடியவில்லையே, நம்முடைய பார்வையாளர்கள் எல்லாம் மிகவும் வருத்தத்தினை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பதுண்டு. ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது. இனி முடிந்த வரையிலே தை மாதம் பிறந்தது. எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் பழமொழியைப் போல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே மாதிரி எனக்கும் வழி கிடைத்ததாகவும் தங்களுடைய ஆதரவு தொடர்வதாகவும் நினைத்து தொடர்கிறேன். ஆதரவு தாருங்கள். குறை இருப்பின் தயவுசெய்து இந்த பதிவில் கூட தெரிவிக்க முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் கூறுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் சற்று அமர்த்திவிடுங்கள். நேற்றைய தினம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தைப்பூச நன்னாளை மிகவும் சிரதையோடு பக்தியுடன் உபவாசம் இருந்து அழகு முருகனுடைய திருவருளை வேண்டி ஆசியை வேண்டி நேர்த்திக்கடனை நிறையவே செலுத்தி இருந்தார்கள் என்பதனை நிறையவே கோயில்களில் காண முடிந்தது. நானும் சீர்மிகு சென்னையிலே உள்ள பாடி திருவலிதாய சிவன் கோயிலுக்கு சென்று வந்தேன். மிகவும் அருமையாக இருந்தது. வழி நெடுகிலும் உள்ள ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கோயில் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த வகையிலே இருக்கின்ற கோயில்களிலே அழகு முருகனை அவர்கள் நினைத்தவாறு மனதார அலங்கரித்து வழிபட்டதனையும் கண்ணால் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்களும் கண்டிருப்பீர்கள். அதன்படியே வருகிற காலங்கள் பலமாய் அமைய அழகு முருகனை வேண்டி தொடர்கிறேன். காயாமரத்தின் கனியாகி கனியிற் கொட்டை உள்ளாட தாயாய் ஈரேழ் பிறவிக்கும் தந்தையுமான தயாபரனே ஆயமறை நூல்தனை பகுத்தவனே உந்தன் அடைக்கலம் கான் பேயா எம் பெருமானே பித்தா எமையாலாயோ செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவ நெடியானே வேங்கடவ நின் கோவிலின் வாதல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவலவாய்
காண்பேனோ படியாக்கிடந்து உன் பவளவ காண்பேனோ ஹரி ஹரி கம்பமதையானை கம்பமதையானை கடுத்தகத்தின் மேலிருந்து கம்பமதையானை கடுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்விரண்டும் யான் வேண்டேன் இன்பமரும் செல்வமும் இவ்விரண்டும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் திரு வெங்கடமலை மேல் எம்பெருமான் ஈசன் திரு வெங்கடமலை மேல் தம்மகமாய் நிற்கும் தவமுறையினாவேனி நம்பகமாய் நிற்கும் எம்பெருமான் ஈசன் நம்பகமாய் நிற்கும் தவமுறையினாவேனே தவமுறையினாவேனே அரியே அரகரவும் மகாதேவம் வடலூர் சென்றேனையா வடலூர் வந்தே ஜோதியை கண்டேன் வடலூர் வந்தேன் ஜோதியை கண்டோ ஐயன் திருத்தால் பணிந்து அவர் சொன்ன ஜீவகாருண்ய நடையினை பின்பற்றி வாழ வடலூர் வந்தோம் வல்லலா பெருமையினை கண்டோம் அங்கே அவர் எழுதி வைத்த நிதியினை கண்டு மகிழ்ந்தோம் வடலூர் வந்தோம் வல்லல் பெருமானாரை கண்டோம் ஜீவகாருண்யம் காப்போமென உறுதி பூண்டோம் ஐயா வடலூரையா வாழ்கின்ற கோவே வடலூரையா வாழ்கின்ற கோமானே மானுடம் திறக்க ஜீவகாருண்யம் தந்தாய் நின் புகழ் பாடி சிந்தித்து அதன்படி நடக்க ஏற்போம் உறுதியும் ஏற்போம் செயலில் காட்டுவோம் ஐயா வடலூர் சென்றோம் ஜோதியை கண்டோம் வடலூர் சென்றோம் ஜோதியை கண்டோம் திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி நன்றி.